யானை காவலம் குடிங்க, யானை பலம் பாருங்க சொல்லிட்டு ஒரு பனானா சேக்க போட்டு குடிச்சிட்டு இன்னைக்கான ஒரு கொட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டான்சிங் ரோஸ் மாதிரி புதுசா 2-3 வேரியன்ட் ஸ்கிப்பிங்ல போலான்னு பார்த்தேன். மனசுக்குள்ள ஒரு பயம் வேற, எங்க தப்பாப்பா பண்ண போய் நம்ம ஃபாலோவர்ஸ் வேற அஞ்சு போடுவாங்க, நீலாம் ஒரு ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர். அதுவே எனக்கு ஒரு பயம். அதை நினைச்சிட்டு ஒரு கரெக்டா போட்டுட்டேன். அது முடிச்சக்கப்புறம் அப்பா வேற கால் பண்ணிட்டாரு, டே நீ மேல பண்ணதெல்லாம் போதும், கீழே வாடா ஒரு வேலை இருக்குண்டாண்டு. என்னன்னு பார்த்தா மார்க்கெட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணுமா, அதை எழுத சொல்லிட்டாரு. சைஸா வேற பார்த்தாரு, எங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எங்க தப்பாப்பா விழுறான்னு. அதுவே எனக்கு ஒரு பயம் வேற, தப்பாப்பா விட்டா அவட்ட வேற வை வாங்கணும். அதை எழுதி அவட்ட கொடுத்துட்டு நம்ம தம்பி இப்பதான் 12th முடிச்சிருக்காரு, அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் சொல்லி கூட்டு போயிட்டாரு. நான் சொல்லிட்டேன், டே அந்த காலத்தில் நான் ஃபோனை யூஸ் பண்ணலான்ட்டு. அப்போ நீ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டேன்னு சொன்னா, அதுவே எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்க்கிங் போனதுக்கப்புறம் லக்கி வில் இருந்துச்சு, அதை கொஞ்சம் நேரம் சுற்றி விளாண்டுட்டு இருந்தேன். என்னதான் பண்ணாலும் இந்த சின்ன பிள்ளை புத்தி மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டுது. அவன் மேலே போய் ஃபோனை பார்த்துட்டு இருக்கேன், நான் ஒரு சைடு சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே. தம்பி கை காலை வச்சுட்டு சும்மா இருக்காம வயரை வேறு பிடிங்கி விட்டான், அலார வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ராடக்ட் மேனேஜர்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, டே தம்பி என்னடா பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே சமாதானப்படுத்திட்டு அவன் கேட்ட ஃபோனும் இல்லை, அதை ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் மீனாட்சி மேம் கோம்புரத்தை பார்த்தா, அதுவே ஒரு நல்ல ஆசீர்வாதம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே இன்னைக்கு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஒரு மோரை குடிக்க ஆரம்பிச்சேன், மடக்குன்னு. அதை குடிச்சிட்டு அம்மா இவர் சாப்பிடாம இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சாப்பாடு கொண்டு போய் அம்மாயிட்ட கூறாண்டாங்க. அதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல பணியாரெல்லாம் சுட்டி ஊத்துட்டு இருந்தாங்க. நான் அதை சாக்கா வச்சு டக்குன்னு பணியாரெல்லாம் ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு இருப்பேன் டெய்லியும். அதுவே எனக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருக்கு. பார்க்கிங் போய் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலான்னு போயிட்டு இருக்கும்போது அங்கே தம்பிங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல டைம் கிடைக்கும் போது விளாண்டுருங்க மக்களே. அப்புறமா நீங்கள் இப்போதான் நினைச்சாலும் டைம்லாம் இருக்காது. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க, அங்கங்கே பிரிஞ்சு இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லையும். டைம் கிடைக்கும் போதே ஒழிஞ்சு பிடிச்சி லாக் அண்ட் கீ ஏதாவது விளாண்டுருங்க. டாட்டா பாய் பாய். இன்னைக்கான வீடியோவும் முடிஞ்சு, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.